நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஏர் ஃப்ரையரில் வந்து கேக் வந்து ட்ரை பண்ணுறேன். முன்னாடி வந்து அவனில் பண்ணுவேன். ஆனால் சரி இந்த தடவை சரி ஏர் ஃப்ரையரில் வந்து கேக் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். மற்ற ரெசிபி நான் வந்து செஞ்சுருக்கேன். ஆனால் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கேக் வந்து இப்போ தான் நான் பண்ணுறேன். 1/2 கிலோ கேக் மட்டும் செஞ்சு பார்க்கலாம் ஏர் ஃப்ரையரில் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். அது வந்து எப்படி வந்து வைக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எப்படி அவனில் வந்து 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணுவோம் 180 டிகிரி செல்சியஸில். அது மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர் அதுக்கப்புறம் டைமிங் வச்சுட்டேன் 10 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் ஆன் பண்ணி விட்டுட்டதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஆட் ஃபுட்டுன்னு காமிக்கும். அப்போ வந்து நம்ம வந்து அந்த கேக் பேட்டர் வந்து நான் உள்ளே வந்து வச்சுட்டேன். உள்ளே வந்து வச்சுட்டதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உள்ளே வந்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து டெம்பரேச்சரில் வந்து நம்ம வந்து 180 டிகிரி செல்சியஸில் வச்சுட்டு டைம் வந்து பார்த்திங்கனாக்கா அதிலே டைமும் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமில் வந்து எப்பவும் போல் வந்து 35 மினிட்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு எந்த டைம் வரையும் உங்களுக்கு பேக் பண்ணணும்னு தோணுதோ அந்த டைமுக்கு வரையும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து 35 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் 180 டிகிரி செல்சியஸில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து டைமிங் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா செகண்ட்ஸ் வந்து விழ ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா 1ல் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எண்டுங்கிற ஆப்ஷன் வந்து காமிக்கும். எண்டுங்கிற ஆப்ஷன் வந்து காமிச்சோன்னா பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஃபுட்டை வந்து வெளியில் எடுத்துடலாம். அப்போ அந்த மாதிரி வந்து நான் வந்து கேக்கை வந்து வெளியில் எடுத்துட்டேன். பார்த்திங்கனாக்கா ரொம்பவே சாஃப்டாக வந்துருந்துச்சு. ஆனால் வந்து கொஞ்சம் சாய்வலாக இருந்ததுனால கொஞ்சம் பொங்கி வந்துருந்துச்சு அந்த பக்கமாக. அதனால் வந்து அந்த சைடு மேலே உள்ள சைடு மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் வந்து ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கேக்கு வந்து ஏர் ஃப்ரையரில் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அதை வச்சு நான் வந்து ஜார் கேக் வந்து பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.